ஹாய், ஐ எம் டைட்டிஷியன் நவாரா ஃப்ரம் கிம்ஸ் ஹெல்த் நாகர்கோயில். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தமிழ்நாடு அரசு வந்து மயோனீஸை பேன் பண்ணியிருக்காங்க. எதனால் பேன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா, மயோனீஸ் வந்து பச்சை முட்டை, வேக வைக்காத முட்டையோட மஞ்சள் கரு ப்ளஸ் ரீஃபைன்ட் ஆயில்ஸ் வந்து கம்பைன் பண்ணி அஜிடேட் பண்ணும்போது தான் நமக்கு வந்து மயோனீஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த மயோனீஸை தயாரித்து ஸ்டோர் பண்ணுற அந்த காலங்களில் பார்த்தோன்னா அதிகப்படியான மைக்ரோ ஆர்கானிசம் அதில் வளர்கிறதுக்குள்ள சான்ஸ் ஜாஸ்தி. அதுவும் பச்சை முட்டையில் பார்த்தோன்னா சால்மோனெல்லா அப்படிங்கிற பாக்டீரியா, அப்புறம் ஈகோலை, அப்புறம் லிஸ்டரியா மோனோசைட்டோஜென்ஸ் அப்படிங்கிற வகையான பாக்டீரியாக்கள்லாம் அதில் வளர்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ இதை நம்மளோட மக்கள் கன்சியூம் பண்ணும்போது அதனால் வரக்கூடிய உடல் உபாதைகள், வாந்தி, வயிற்றுப்போக்கு, காய்ச்சல், அந்த மாதிரி செரிமான மண்டலத்தில் ஏற்படக்கூடிய கோளாறுகள் வர்றதுக்குள்ள ஜாஸ்தி வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நம்ம அதை கன்சியூம் பண்ணுறதை தவிர்க்கணும். மயோனீஸில் உள்ள கெடுதி என்னன்னு பார்த்தோன்னா, அதுலேருந்து வரக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த கேலரிஸ் வந்து கொழுப்புலேருந்து வரக்கூடிய கேலரிஸாக இருக்கும். ஏன்னா கம்ப்ளீட் அது வந்து ஆயில் அண்ட் முட்டையோட மஞ்சள் கருவிலேருந்து தயாரிக்கிற ஒரு உணவு வகை. ஸோ அதில் ஃபுல்லாக ஃபேட், அதுவுமே சேச்சுரேட்டட் ஃபேட்டுன்னு சொல்லுவோம், நிறைவுற்ற கொழுப்பு அமிலம். அது அதிகப்படியாக கன்சியூம் பண்ணும்போது நம்மளுக்கு ஹார்ட் ஹெல்த் இஷ்யூஸோட பர்சன்டேஜ் பார்த்தோன்னா ஜாஸ்தி நமக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்குது. ஸோ அதை நம்ம தவிர்க்கிறது நல்லது. இதுக்கு மாற்றாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு எல்லாருமே யோசிப்போம். ஏன்னா மயோனீஸ் வந்து டேஸ்ட் வைஸ் பார்க்கும்போது நல்லா இருந்தாலும் பட் அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்பவே கம்மி. ஸோ இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ்ன்னு பார்த்தோன்னா வீகன்ஸ் மயோனீஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இல்லை அப்படின்னாலும் நம்ம ஹோம்மேடாட்டு ரொம்ப கம்மி குவான்டிட்டியில் டெய்லி யூசேஜ் பண்ணுற அளவுக்கு மினிமல் குவான்டிட்டியில் வீட்டிலையே வேக வச்ச முட்டையிலேருந்து நம்ம தயாரிச்சுக்கலாம். வீகன் மயோனீஸில் பார்த்தோன்னா சிக்பீஸ்லேருந்து, சோயாலேருந்து, அந்த மாதிரி அதில் உள்ள ஃபேட் யூஸ் பண்ணிவிட்டு மயோனீஸ் வந்து ரெடி பண்ணுறாங்க. ஸோ அது கன்சியூம் பண்ணிக்கலாம். பட் வெரி மினிமல் குவான்டிட்டி தான் நம்ம எடுக்கணும். பிகாஸ் மயோனீஸ் எப்போவுமே ஃபேட்டோட கேலரிஸ் அதில் ஜாஸ்தி இருக்கும். ஸோ ஃபேட் நமக்கு டே டு டே லைஃப்பில் மினிமல் குவான்டிட்டி தான் தேவை. ஜஸ்ட் 30 grams ஃபேட் போதும். ஸோ அதுவும் மயோனீஸ்ன்றப்போ வந்து அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் அண்டரில் வரும். ஸோ நம்மளோட ஹெல்தி டயட்டில் ப்ராசஸ்டு ஃபுட்ஸை வந்து கம்மி பண்ணிக்கிறது நல்லது. ஸோ அதனால் மயோனீஸை தவிர்க்கிறது நல்லது. ஆரோக்கியமான உணவு பழக்கத்தை எல்லோரும் கடைப்பிடிக்கணும்னு கேட்டுக்கிறோம். தேங்க்யூ.